ஹாய்டா. மாஃபியா பூந்து பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜேகே, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஜேகேவோ அவன் கழுத்தில் ஒரு கையை வச்சுட்டே ஓகேடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அவன் எழுந்துக்கும் போதும் வி பக்குன்னு ஒன்று மூஞ்சிலே வைக்கிறான். ஜேகே எழுந்திருப்பான், அப்படியே சுருண்டு விழுந்துட்டான் பெட்லேயே. நீ நீ இப்படி பண்ணுவன் நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. டீடையா இருடா நான் சொல்கிறத கேள்றா அப்படிங்கிற மாதிரி அவள் எழுந்துக்க அக்கேன்னு ஒரு அடி. வாய மூடு ஜிக்கே, இங்கே வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் தெரியும். என் கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை ஏதாவது பண்ணாதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். டீ டேஷே நான் சொல்கிறத கேளுடா. வாய மூடு. இன்னும் நீ பேசிகிட்டே இருந்தன்னு வச்சுக்கேன், என் கோவம் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துரு. நான் கோவம் தீர்ற வரைக்கும் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கேன்னு ஒரு அடி. ரெண்டு பேரும் இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்க காட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. யான்லாம் இப்போ என்ன பண்ணட்டும், இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பெந்த முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. ஜேகே வி கையை பிடிச்சிட்டு போதும் நிறுத்துவி, லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறான். வி என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ கோவம் வருது வி, நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். வி ஜேகே சொல்றதை கேட்காம அடிச்சுட்டே இருக்கான். பட் ஜேகே இவன் மட்டும்தான் பண்றான், வி அடிக்கல, தடுக்கிறான். ஒரு கொட்டத்துக்கு மேல ஜேகே வரவே முடியல. வி கையை பிடிச்சி திருப்பி வாழை அப்படியே லாக் பண்ணி அவன் தலைய செவத்துல வச்சு அப்படியே முட்டு கொடுத்துட்டே, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அவன் கத்த அவனுக்கு இரும்பல் வருது, வாயிலிருந்து ரத்தம் வருது. அது வியோட ஷோல்டர்ல பட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் போக வி அப்படியே அமைதியாகிறான். இந்த பிளட்டை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் சும்மா இருவி அப்படி சொல்லிட்டு வி ஷோல்டர்லேயே படுத்துட்டு எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் வி, அவ தங்கச்சி எனக்கு தெரிஞ்ச ஸ்பையாக இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் படுத்துட்டே அவளை பிடிச்சி வச்சா ஆட்டோமேட்டிக்காக அவ தங்கச்சி அவள் வருவான்னு நினச்சான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வி மேலே பேக்லேருந்தே ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டான். என் ஜேகே இப்படி அப்படி வி கத்துறா. ஜேகே வி அழுத்தி பிடிச்சி கையை முறுக்கி தலையெல்லாம் அழுத்தி பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த கையெல்லாம் அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு யானோ வந்து ஜேகேவை பிடிக்க வி திரும்பி யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு இருக்கோம். ஜேகே உனக்கு தெரியாதா அவ என் பொண்டாட்டின்னு, அவளை எனக்கு பிடிக்கும்னு எத்தனை வாட்டி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்ல கறிக்க ஜேகே அதை கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வி அடிச்சடி கொஞ்ச நேரம் வி பார்த்துட்டு யான் தூக்கவனு. நெக்ஸ்ட்டு ஜேகே பெட்டில் இருக்கான். டாக்டர் வராங்க, ட்ரீட்மெண்ட் போது அகைன் எங்காவது ஃபைட்டுக்கு போனானா ஏன் இப்படி இருக்கான், வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் தொடச்சிட்டே வியை பற்றி பேச சொல்கிற பேச்சு கேட்கல, நான் தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சின்ன பையனா அவன் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறீங்க, இல்லைன்னா இப்படி தான் அடிச்சுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஓவராக பெட்லெஸ் ஆகிருக்கு, மேபி அதனால் கூட கண்ட்ரோல் இல்லாமல் மயங்கி இருப்பான். ஷீ இஸ் ஆல்ரைட் அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கேருந்து போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே இங்கே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, ரொம்ப டயர்டாக, உங்கள் பாடியில் அவ்வளோ பெயினாக இருக்குது, உங்கள் கையை கூட அசைக்க முடியல, உங்கள் கால் ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கு. மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் பக்கத்துலேயே உங்கள் சிஸ்டர் அவள் நீஸை ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களையே பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கா. அவள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அழுது மூஞ்சி வீங்கி போயிட்டு கண்ணெல்லாம் ரெட்டா
நைட்டு ஃபுல்லா தூங்காம உங்களையே பார்த்துட்டு இருக்கா. ஆஹ், அக்கா நீ தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி அவ பக்கம் டேர்ன் பண்ணி படுக்கலாம் வரீங்க. காலை மூவ் பண்ண முடியல. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நைட்டு அக்காவை வந்து கூட்டிட்டு போக சொன்னோம், அக்கா கூட்டிட்டு வந்துட்டா. உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்ச அவ பக்கம் டேர்ன் பண்ண உங்க கையில ட்ரிப் போட்டிருக்கா. உங்க கையை மூவ் பண்ணும் போது அந்த ஊசி வலிக்குது. பெண்ட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை பாக்குறீங்க. அக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா தெரியுது. அவ நீ ஓகேவா, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க ஃபோர்ஹெட் ரப் பண்ணி உங்க ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இங்க ஏதாவது பெயின் இருக்கா, ஏதாவது டயர்ட்னஸ் கேர்னஸ் ஏதாவது இருக்கா, இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுமா அவளே பாக்குறீங்க. என்னடி பாக்குற, ஏந்திர நைட் சாப்பிட்டியா, எழுந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி உங்க கையை பிடிச்சி தூக்குற மாதிரி அப்படியே பண்ண. ஏன் அக்கா அப்படி இருக்கா, நைட்டு நடந்ததுலாம் தெரிஞ்சிருக்குமா. திங்க் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகுது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. கண்ணை கிரிப்பா மூடிட்டு ஜங்குக்கு என்னென்ன பண்ணியிருப்பா அதெல்லாம் திங்க் பண்ண உங்களுக்கு அவ்வளோ அலையா வருது. அக்கா முன்னாடி அதெல்லாம் காட்டிக்க கூடாதுன்னு நீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சின்ன ஒரு ஸ்மைலோட, என்னாச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இதெல்லாம் போட்டிருக்க, கழட்டி விடு, கையை வலிக்குதா, எதுவுமே அவள்கிட்ட காட்டிக்கல. நான் உன்னை எழுந்து உட்காருன்னு சொன்னேன், உன்னால் முடியுமா, இங்க ஏதாவது பெயின் இருக்கா, டேப்லெட் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு பாயிண்ட் பண்றா. சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. நைட்டு என்னடி ஆச்சு, என்னடி இதெல்லாம், உன்னை அந்த மாதிரி இடத்துக்கு ஒர்க்லாம் போகாதுன்னு சொன்னல, யாரு என்ன எங்க போன அப்படின்னு நிறைய கேட்க கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அவளை தேம்பி தேம்பி அழுவுறீங்க. அவள்கிட்ட காட்டக்கூடாது, தெரிஞ்சா பயப்படுவா அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் அவ டாக்டர், எல்லாமே அவளுக்கு தெரியும் இல்லையா, அதுவே உங்களுக்கு இப்போதான் புரியுது. ஹக் பண்ணி பயங்கரமா அழுவுறீங்க, தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஒன்றும் இல்லை அல்லாத வயன் அல்லாத. உங்க பாடிலாம் ஷேக் ஆயிட்டு இருக்கு, அவ்வளோ பயம். ரீசெண்டாக கூட உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு ஃபைட் ஒன்று வந்திருக்கும். அப்போ ஜிக்கு உங்க ஷர்ட்டை கட்டணும் அப்படி சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கிட்ட அவன்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டாபிக் கொண்டு வரும்போது நீங்க அப்பதான் உண்மையாவே நீங்க பயந்துருப்பீங்க. இப்பவும் அப்படித்தான். ஜிகி அதை பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு பயமும் இல்லாம ஜிகிவை கொலை பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருந்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் அவனை கொல்ல கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்தது எல்லாமே வெறும் பயம் மட்டும்தான். இப்போவும் அதை நினைக்க அவ்வளோ பயமா இருக்கு. அவளை ஹக் பண்ணி தேம்பி தேம்பி அழுவுறீங்க. அவங்கள காம் பண்றா. ஒன்றும் இல்லை அல்லாதடி, ஏன் இப்படி அழுவுற, இதுல தப்பு எதுவுமே இல்லை, என்னாச்சு அப்படி கேட்க இன்னும் ஷோல்டரா இருக்குமா அப்படி டைட்டா பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அதை கேட்கதான் அழுவுறா, நல்லா தெரியுது. சரி 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 இங்க பாரு, இப்போதைக்கு எதுவும் நீ சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கப்புறம் நீ வீட்டுல இருந்து வெளியே நீ போகவே கூடாது வயன், எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாரு, உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நீ சாப்பிடு. இல்லை நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் கொண்டு வரேன், டேப்லெட் போடணும்ல இரு. அவ கையை பிடிச்சிட்டு, என்னை விட்டு போகாத, நான் எங்க போறேன், இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன், எங்கேயும் போல, சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துடுறேன், இங்கே உட்காந்து சாப்பிடலாம். தலையை ஆட்டுறீங்க. நெக்ஸ்ட் சாப்பாடு எடுத்துட்டு ரூம்குள்ளேயே வந்த சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவ உங்களுக்கு ஊட்டி விடுறா. இந்த டைம் அம்மா உள்ள வராங்க. அப்பாடா, 2 பேரையும் ரூம்ல பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, 3 மந்த்துக்கு மேல ஆகுது. எங்கதான் போய் சுத்துறீங்களோ தெரியல. இன்னைக்குதான் 2 பேரும் ரூம்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமையே கிளீன் பண்ணிருக்க. உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து கீழே போட்டு வேஸ்டேஜ் எல்லாம் கீழே கிடக்கு. ஏய் என்னடி இதோ, யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா உங்க சிஸ்டரை தான், உங்க அக்காவை தான் பாக்குறாங்க. அது இல்லம்மா, வயனுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு நேற்று கால் பண்ணா, ஸ்டேஷன்ல இருந்து அவளை போய் நான் கூப்பிட்டு வந்தேன்.
தெரியுதா? டைமுக்கு சாப்பிட்றது கிடையாதா, டைமுக்கு தூங்குறது கிடையாதா, இங்கே தான் போய் சுற்றுறீங்களோ தெரியல. நீங்கள் ஒரு பொண்ணு, அதவே மறந்துட்டுறீங்க. அன் டைமில் வெளியே சுற்றுறீங்களே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் சிஸ்டரை பார்க்க அவள் உங்களை பார்க்குறா. உங்கள் கண்ணு அதுலேருந்து தண்ணி வர மாதிரி, அப்படி நீங்கள் அலற மாதிரி நீங்கள் அப்படி பண்ண அவ தலையாற்றா. வேணா அம்மா முன்னாடி எதுவும் காட்டிக்காத அப்படி. அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே, 2 பேர் ஃபேஸும் நல்லா இல்லை, எப்படி இருக்கு பத்தியா, ரெண்டும் அழுத மாதிரி. தூங்குனீங்களா இல்லையாடி 2 பேரும்? மூஞ்சி பாரு எப்படி இருக்கு. அம்மாலாம் எப்படி கத்துவாங்க திட்டுவாங்க. அதேதான் அங்கே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ரூமை க்ளீன் பண்ணிட்டு அவங்க வெளியே போக, பன் இதை பற்றி அம்மா கிட்ட பேச வேண்டாம், நீங்களும் தலையாட்டுறீங்க, அம்மா கேட்டாங்கன்னா பயந்துடுவாங்க, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. எதுவுமே தெரியாத போதே இப்படி கத்துறாங்க, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் உங்கள் கண்ணில் தண்ணி வருது, துடிச்சிட்டே அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தல, அங்கெல்லாம் போகக்கூடாது, இதுக்கப்புறம் போக மாட்டேக்கா. ஹக் பண்ணிக்கிறா. உங்களுக்கு கூட இருக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது இது பிடிச்சிருக்கு. எப்பவுமே ஃபைட்டிங் மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு அப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு பாண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். அது இப்போ பியூராக வெளில வந்துருச்சு. இன்னைக்கு அவள் ஹாஸ்பிட்டல் கூட போகல, நீங்கள் டிஸ்டர்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கா. சேம் இங்கே ஜேகே சொன்னதை திங்க் பண்ணுறான். எல்லாமே அவன் சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவளோட சிஸ்டர் தான் ஸ்பையாக இருப்பா அப்படியே சொல்லியிருப்பான் இல்லையா. அது வீக்கு ஓடிட்டே இருக்க. ஜேகேவோட கெஸ்ஸிங் இது வரைக்கும் ராங்காக போனதே கிடையாது. அது அவனுக்கு தெரியும். சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு நேற்று நீங்கள் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணிட்டு என் சிஸ்டர்கிட்ட யாரோ தப்பாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா. அதுவுமே ஓடுது. போலீஸ்கிட்டே யாராவது தப்பாக நடந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். இங்கே ஜேகே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். பிகாஸ் அவனுக்கு அந்த புல்லட் இது கூட பட்டது கூட அவ்வளோ பெயின் சிவிரெல்லாம் ஆகலை. நீங்கள் குத்துன அந்த நைஃப், அதில் இருந்த பாய்சன், அதுதான் அவனுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கும். இப்போது தூங்கிட்டு இருக்கான் ஜேகே. அவன் கண்ணு முன்னாடி உங்க கூட நடந்த அந்த மேக்கம் அதை ஃபீல் பண்ணிட்டே தூங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படியே சடனாக ஒரு பாய் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. பாய்னா பாய் கிடையாது, அண்ட் அதாவது நீங்கள் உங்களை மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆனா அடுத்த செகண்ட் அவன் சடனாக எழுந்து ஆன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருந்து உட்காரான். டேபிளில் தான் உட்காந்துட்டு இருப்பான் ஜேகேவோட ரூமில். இவன் இது போல் கத்திட்டே எழுந்துக்க டேர்ன் பண்ணி பார்த்தா, ஆனா கனவுல கூட உனக்கு ஆன் வராருன்னா என்ன ஆனுங்க ஆன் ஓகேவா, அது ஃபைட்ல இருந்து நான் ஏன் இதை கவனிக்கல ஆனுங்க அப்படிங்கிற மாதிரி பெட்ல இருந்து கீழே இறங்குறான். எழுந்து ஃபோன் மேல இருக்கிற காண்டில் எதுனா பண்ணிடுவான் ஜேகே, அமைதியாக கும்முன்னு படு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அங்க ஆனை விட்டு வந்திருக்கேன், ஆனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனுங்க. அவன் பதறான். அமைதியா நின்ன ஜேகேவை பார்த்துட்டு இருக்க. என்னடா சைலண்டா நின்றுட்டு இருக்க ஆனுங்க, உன்ட்டெல்லாம் கேட்க என் ஷர்ட் எங்க கொடு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்துட்டு கார்கி எங்க தேடுறான். சைலண்டா நின்றுட்டு இருக்கான். அவன் திரும்பி பார்த்து, கார்கி எங்கடா, யானைங்க யானை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி கத்த. ரொம்ப கேஷுவலா சேர் இழுத்து போட்டு சைலண்டா உட்காரான். என்னடா பழி வாங்குறதுக்கு இதுதான் நேரமா, உனக்கு ஆனை பிடிக்கும்ல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதற. ஆனுக்கு ஒன்றும் இல்லையா, அவன் வந்துட்டான்ல, அவன் அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியாம நான் அன்கான்சியஸ். அவன் ஏன்டா அந்த இடத்துக்கு வந்தான், அவனுக்கு அடி ஏதாவது பட்டிருக்கா, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, புல்லட் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜேகே ஒன்று மறந்துட்டியா,
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் ஒரு நாள் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே சைலண்ட் ஆகிட்டான். புரியலையா? அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பேன். ஒரு லவ்னா எப்படி இருக்கணும், எப்படி ஃபீல் பண்ணணும். இப்போ தானே சொன்னேன், நீ மறந்துட்டே என்ன? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு என்ன சொல்கிற? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எனக்கு ஒரு அட்டாக் நடந்தது தெரியுமா? என்னாச்சு? ஆனா எங்கே இருக்கான்? ஏதாவது சொல்லு. இது கேட்டனா உனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியும். அப்படிங்கிறப்போ ஜேகே சைலண்டாக இருக்கான். அந்த அட்டம்ப்டில் என் மேலே புல்லட் பட்டு நானும் உன்ன மாதிரி அன்கான்ஷியஸ் போயிட்டேன். என் பொண்டாட்டி அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா. ஒரு 2 மந்த் இருக்கும். இப்படி சொல்ல ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு எதை மீன் பண்ணுறான்னு. அப்பயும் நான் இப்படிதான் மயக்கத்துலேருந்து எழுந்து என் பொண்டாட்டி எங்க காட்டுக்குள்ளே விட்டு வந்தேன். சித்தி கேட்டேன், டேய் லூசு மாரி வளராத, ஆன் பையன். அதான் ஜேகே நானும் சொல்கிறேன். ஆன் பையன், அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எங்கே போகணும் எல்லாமே. இருந்தாலும் சின்ன பையன்டா, அது இந்த மாதிரி ஒரு இடம். ஆன்கு ஒன்றும் இல்லை, அவன் வீட்டுக்கு போயிட்டான். என்னடா சொல்கிற? நீ சொல்கிறது உண்மை இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே அவன் தான். நீ உயிரோடு இருக்கன்னா அதுக்கு காரணமே அவன் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சலிப்பா ஜேகேவை பார்த்துட்டு, அவனோட பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அவன் சொல்ல இங்கே போ, சீக்கிரமாக அவனை காப்பாற்ற, அவனை சேவ் பண்ணு, அவன் கூடயே இரு, அந்த அப்பார்ட்மெண்ட் போ அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததையும் உன்னை அவன் தான். இப்படி சொல்ல ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். என்னடா சைலண்ட்டாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. அவனும் எதுவும் பேசல, சைலண்டாக படுத்துக்கிட்டான். ஜேகேவும் திரும்பி அவன் பொறுப்பாக்கலாம் அப்படி திரும்பும் போது சடனாக ஜேகே திரும்பி, எனக்கு ஆன் வந்தானா அப்படி கேட்க, எனக்கு தெரிஞ்சு ஆன் இதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் வரமாட்டான்? எதுக்கு வரமாட்டான்? ஏண்டா அப்படி கத்துற? இல்லை எதுக்கும் வரமாட்டான்னு சொன்னியே. அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சா ஒன்று வந்து நான் பார்க்கும்போது. அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தான். அந்த ஃபைட்லேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். சின்ன பையன்ல ஒரு மாதிரி இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல ஜேகே சைலண்ட் ஆகிட்டான். வியுமே எழுந்து, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுந்து கிளம்ப ஜேகே வரமாட்டானா அப்படி திங்க் பண்ணிட்டு பெட்டில் படுத்து, நீ ஏன்டா அங்கெல்லாம் வந்த? எதுக்கு வந்த? பயந்துட்டியா? இப்போ வரமாட்டியா அப்படின்னு நிறைய அவனுக்கு ஓடுது. இப்படிலாம் அவன் யாரையும் திங்க் பண்ணதே கிடையாது. நீங்கன்னு வரும்போது அவன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுறான். அது அவனுக்கே தெரியுது, அவனுக்கு புரியுது. கண்ணு மூடுறான். அந்த செகண்ட் நீங்கள் வந்து நிற்கிறீங்க, ஒரு பையனா? நீ பையன்டா. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது உன் மேலே எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கண்ணை கிரிப்பாக மூட அந்த பையன் கிட்டப்புலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகுறீங்க. பொண்ணு மாதிரி உங்களை அப்படி பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி, அதாவது இமேஜினேஷனில். அப்போது சடனாக அந்த மேக்கோ டக்குன்னு எழுந்து உட்காந்து மண்டில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ தோணுதோ, இது எப்படி நடக்கும்? பையன் பொண்ணா மாதிரி அவன் கூட மேட்ரு பண்ணுறேன். கன்ஃபியூஸ் ஆகுறான், புலம்புறான். அவன் மைண்டு முதல்ல ஸ்டேபிளாக இல்லை.
அன்னைக்கு டேவும் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஒரு 2-3 டேஸ் அப்படி உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கீங்க. அம்மா கிட்ட பேசுறதில்ல, அப்பா கிட்ட பேசுறதில்ல, அக்கா வந்தால் மட்டும் பேசுகிறீங்க. அதுவும் அவளே ஃபோர்ஸ் பண்ணுறா, பேசுடி, இப்படி இருக்காத, அப்படி பார்க்காத, அல்லாத, நீ நார்மலாக இரு, இப்பவும் போல் சிரிச்சுட்டு என்கிட்ட சண்டை போடுவல, அந்த மாதிரி இரு அப்படின்ற நிறைய உங்கள்கிட்ட பேசுகிறா. உங்களை நார்மலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறா. ரொம்ப அவள் இருக்கும்போது நீங்கள் அழலை, நார்மலாக இருக்க மாதிரி அப்படி இருக்கீங்க. அவள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, சேம் அதே போல் உங்கள் அக்கா ஒன்று வேர் பண்ணியிருக்கா, போட்டுக்கோ. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டு அப்படின்னு சொல்லும் போது சிரிக்கிறீங்க. போடி, எதுவும் பேசல, போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் ஃபேஸே டல்லாக இருக்கு. அவள் உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போலம்மா அப்படி சொல்ல அவள் கை பிடிச்சிட்டு எங்க சும்மா வெளில போயிட்டு வரலாம், 3 நாள் ஆச்சுடி வெளில வந்த, நான் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், வாப்புலாம். எல்லாம் வரல, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னதை நான் பண்ணேங்க்கா அப்படின்னு அவளை பார்க்க இல்லை வாப்புலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வெளில போகிறதுக்கே. அவள் மூஞ்ச பார்க்க அவள் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நான் இருக்கேன் வா அப்படி சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே இருக்கீங்க, எங்கே போகிறோம்? சும்மாடி வாக்கிங் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பாவுக்கும் டேப்லெட் தீர்ந்து போச்சு, அம்மாக்கும் இல்லை, வாங்கிட்டு வந்துடலாமா? சரி அப்படி தலையாட்டுறீங்க. ஸோ வாக்கிங் கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு நார்மலாக அப்படி பேசிட்டு எப்பவும் போல் 2 பேரும் வெளியே சுற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டு வரும்போது 2 பேரும் ஐஸ்கிரீம் குச்சியோடு தான் வரீங்க. எல்லாத்தையுமே மறந்த மாதிரி அப்படி உங்கள் அக்கா கூட இருக்கும்போது அந்த ஸ்மைல். வீட்டுக்குள்ளே வரீங்க, எப்பவும் போல் தான் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு படுக்கிறீங்க. டேப்லெட் போட்டு படு, டேப்லெட் கொடுக்குறா, போட்டுட்டு சைலண்டாக படுத்துக்கிட்டீங்க. தூக்கம் வந்துருச்சு, தூங்குறீங்க. இவ சொல்லுங்கவே, எதுக்கடி கால் பண்ண, எடுக்கவே மாட்டேன்ற? இல்லை தங்கச்சி கூடவே இருக்கா, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா அப்படி சொல்ல அவனுக்கே புரியுது. அவன் விளாடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, 3 நாள் ஆச்சுடி. எனக்கும் தெரியுதா, நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன், பட் தங்கச்சி. அவனுக்கும் புரியுது, வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் விண்ட வரேன். வந்து எட்டி பாருடி. எட்டி பார்க்குறீங்க, கீழே தான் நின்றுட்டுருக்கான். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவியா? நாளைக்காவது மீட் பண்ணலாமா? லவ் யூ. லவ் யூ. என்ன இப்படி சமைச்சிட்டே சொல்கிறீங்க? இதுக்கு நீங்கள் சொல்லவே வேணாம். லவ் யூ டி அப்படின்னு ஒரு மாதிரி ஐஸ்கி வாய்ஸில், அவன் டீப் வாய்ஸ்க்கும் ஒரு மாதிரி செக்ஸியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க சைலண்டா. அப்படி என்ன அது அது ஒன்றும் இல்லை, லவ் யூ சொல்லியிருக்கேன் டி. ஆமாம், உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. அப்படி சொல்லும் போதே அவன் இது ஃபுல்லாக சொல்ல மாட்டியே, இன்னைக்கு என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு மீட் பண்ணுவோம்ல, நாளைக்கு அப்போ பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே எப்போ போல் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 12 o'clock அம்மா ரூம்குள்ளே வராங்க. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஏண்டி இப்போல்லாம் நீ ஸ்டேஷன் கூட போகிறதில்ல? இல்லைம்மா, மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கேன். எதுவோ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி ஓகே, இந்தா சாப்பாடு விட்டு போ. இதா புள்ள, இந்தா கொண்டு போ. என்னதும்மா, உன் அக்கா சாப்பாடு விட்டு போயிட்டாடி, கொண்டு போ. நானா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறீங்க. என்ன? இல்லைம்மா கொடு, நான் கொண்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிறீங்க அக்காவுக்கு. அவள் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அவளுக்கு கால் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்து வெளில வரான்.
நீங்க அவனை பார்க்கல. சன்லைட்ல மொபைல் உங்களுக்கு கண்ணிலே தெரியல, அது உள்ள இருக்கிறதுலாம் இந்த நம்பர் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மொபைலை உத்து பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் டைப் பண்ணி உங்க காதுல வைக்கிறீங்க. வி உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பொண்டாட்டியா அது? இல்லையே, இப்போதான் ரூம்ல பார்த்துட்டு வந்தோம். எனக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாலா என்ன? அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். பிகாஸ் நீங்களும் உங்கள் சிஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் ஃபேஸில். பட் 2 பேரும் சேம் அப்படியே தான் இருப்பீங்க. உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். இல்லையே, நம்மளுக்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் ஃபோனு காதில் வச்சுட்டு, அக்கா ஹாஸ்பிட்டல் வெளில தான் இருக்கேன், அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, உள்ள வரட்டுமா இல்லை நீ வெளில வரியா அப்படி கேட்க, ஓ பொண்டாட்டி சாப்பாடு விட்டு வந்தான்னு சொன்னான், அப்போ அவளோட தங்கச்சியா இது அப்படிங்கிற மாதிரி உங்க கிட்ட வரான்.